செய்யுதான் சூப்பர் செய்யுதான் சூப்பர் ஏழு மணிக்கு மேலடி இன்ப லட்சுமி. இப்படி ஒரு பொழப்பெல்லாம் தேவையா? எனக்கு தான். இந்த பொழப்புக்கு கோடாங்கிப்பட்டி 3 ரோட்ல உட்காந்து ஒரு 4 பேர்த்த புடிச்சு முறுக்கு வித்துனாலும் முடைச்சிருக்கலாம். என்னமோ சொல்ல போறேன் தானே நான் நினைச்சேன். மொட்டை யாரா இருக்கு? சினிமா நடிகர் ரம்பாவா இருக்குமோ? ரம்பாடா கும்பா பெருசா இருக்கு. நல்ல குத்து செட்டி சைஸ்ல இருந்துச்சு. பாத்தீங்களாடா டான்ஸ் ஆடுற பிள்ளைக்கு? அந்த பிள்ளை குண்டி குக்கர் குண்டிடா. ஒருவேளை குஷ்பா இருக்குமோ? 8 அடி பெருசா இருக்கு. எத்தனை தண்டி கையும் காலும். ஒருவேளை ஆதிபரா சக்தியா இருக்குமோ? கையில சூலாயுதம் இருக்கு. அம்மாட்ட ஆயுதத்தை காணா. எங்க ஆயுத கடங்கு? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சந்திரகடத்துல வீரப்படம் தெரியுமா? பெரிய ஆளு, யாருமே பிடிக்க முடியல. எப்படி செத்தாரு? சுட்டு கொண்டாங்க. ஆனா எப்படி ஒளிஞ்சிருந்தாரு 3 வருஷம்? எங்க தெரியுமா? இந்த பிள்ளை பாவடைக்குள்ள அதோட அவுஞ்சி வெளியே வந்துட்டாரு. வெக்க தாங்க முடியாது. ஒருவேளை மதுரை மீனாட்சியா இருக்குமோ? கையில கிளி இருக்கு. இங்க என்ன கிளியலு துணி துணி என்ன என்ன அசிங்கம் பேசாதே. என்ன நான் அசிங்கம் பேசாம கவி என்னன்னு கேவலமா பேசுறேன். என்ன சொன்னேன்? சங்கத்து தலைவர் நீங்களா புழுத்துணின்னு ஏன் நீங்க அசிங்கம் பேச மாட்டீங்களா? எப்பயுமே எப்பயுமே சுட்டு போட்டானா உங்க வாயில நல்லா கேட்டுக்கங்க. அசிங்கம் பேச மாட்டீங்களா? இப்ப நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. மஞ்சனா கருப்புனா பச்சனா வெள்ளனா புழுனா என்ன சொல்லிட்டாங்கல்ல? அடியும் நானா நீங்கதான் சுட பேத்து நான் கடி. ஆனா இருந்தாலும் வந்திருக்க டான்ஸ் நல்ல ஒரு அழகு, நல்ல உயரம், நல்ல ஒரு ஃபிகர், நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர். என்ன சும்மா ஏண்டா உடனே கேவலப்படுத்துறா? இதெல்லாம் ஒரு பப்பு. நான் அது வெளியே இருக்கு. அது அப்புறம் அப்படியா? அப்புறம் பாத்துக்குவோம். ஆனா இப்ப அலேசா இப்ப அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சொல்றேன் கேக்குறேன். எப்படி இருக்கு தெரியுமா? நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே நடையா நடையா அவை எடையா அவன் நடையா நடையா அவை எடையா அத தடுக்கு தடுக்கு கொழுப்பு 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 கொழுப்பு. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே பள்ளி கூட்டத்தில நாங்க படுத்த பிச்சுகதா பிள்ளையில லேசா ஒதுக்கி நெஞ்சுகதா ஆரடி சந்தையில அவதானி அன்பா கொடுத்தவனா ஒட்ட பாலத்தில் ஊது பீடிதான் ரயிலு புகையாட்ட விட்டவன் நடுத்தரத்து கிட்ட வந்து முட்டை வந்தா கண்ணுன்னு தாயிரு. சரி, யாரா இருந்தா அவசரிச்சு பாப்போம், விசாரிச்சு பாப்போம். ஹலோ மேடம், ஹலோ. நம்மளுக்கே வந்து நக்குன்னு வந்து இடிக்குது. நம்மளுக்கே பேசுற நம்மளுக்கே புடுக்கலை பிடிக்கலை. ஏன் பேச மாட்டீங்களா? ஹலோ ஆல்ரவுண்ட் மேக்கப் போடுவீங்களா? ஹலோ ஹலோ அந்த ஆல்ரவுண்ட் மேக்கப் போட்டு விடுங்க. ஹலோ ஹலோ என்ன பேச மாட்டீங்களா? வாந்தி வருதா? ஹலோ ஹலோ ஏது முத்த கொடுக்க வரியா? அப்படியே அங்கிட்டு வாயை காப்பி கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் வாயை இப்படி செய், செஞ்ச மாதிரி செய்ய அங்கிட்டு செய். பண்ணி சூத்து மாதிரியே இருக்கு பாரு. வாய பாரு அப்படியே.
என்ன சொல்ற? ஊமை. ஊமை யாரா ஊமை? ஊமை. ஊமையா? ஏண்டா ஊமையா? ஊமையா? இந்த பிள்ளை ஊமை. சரி ஊமைனா நம்மளுக்கு கொஞ்சம் ஊமை மாதிரி பேசி பார்ப்போம். புரியல என்ன? இத பிடிச்சி இழுத்து அறுத்து எண்ணெயில தடவி பெட்டிக்காரு வாயில வைப்பியா? சரி சரி. ஹலோ ஒண்ணு இல்ல. காதும் போச்சா? அடேங்க அப்பா. அப்பா நம்ம இஷ்டதான் அலேஜா. இது வரைக்கும் எந்த பொம்பளையும் நான் போடி வாடி பேசினேன் இல்ல. இன்னைக்கு தான் மொத பேச போறேன். நெத்தி வலிக்குமே உனக்கு. பேசவா? அடியே லூசு முண்டை, அடிய மானகட்டவளே, அடிய நாதாரி பிறந்த நாதாரி வரியா? கோடாக்கி பட்டி கம்மாக்குள்ள வரியா? வச்சுக்கிட்டு குத்துறேன்டி. அடியே அமுக்கிறேன், உன்னை கட்டிக்கிறேன், நான் துடிக்கிறேன். ஏங்க இந்த வார்த்தை புரியல. அடுத்து ஹிந்தியில விட்டு பாப்போம். அரே லடுக்கி என் கடிக்கி क्या புடுத்தாங்க, அச்சா புடுத்தாங்க, எடுத்தாங்க போனாங்க வந்தாங்க குச்சு குச்சு பார்த்தாங்க. தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம 6 மணிக்கு மூஞ்சிக்கு முகர கட்டை பாரு. எடா வெக்க கட்ட நாய் நீயா தோத்துறியா? தோத்துற பிச்சை இருந்தியாடா? எடா கோமாளி நாய். என்ன பாப்பு எங்க பெட்டிக்காரங்க? அறிவுள்ள அவர்லாம் ஒரு பப்புனை பேச விட்டு அவர் என்ன பண்றாரு? இங்க காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்பு. இங்கு சிறிது நேரமாக ஹார்மோனியம் வாய்த்துக் கொண்டிருக்கும் அருணவர்களை சிறிது நேரமாக காணவில்லை. எதுக்கு ஒரு பப்புன்னு நீ இப்படி பேசலைன்னா அதை கேட்டு போவேன். லூசு நினைச்சியா? நீ எல்லாம் தோத்துறியா? ஏயா உன்னை இந்த கேள்விக்கு நீல தூக்கு போட்டு செத்தானே நீ? யார கேட்ட? அந்த மனுஷன் வாட்டுக்கு உட்கார்ந்திருக்க. அப்புறம் அவரே ஏயா சொல்ற? யார கேட்ட? உன்னைய தான் கேட்டேன். லூசு பையமானே, இருக்க பையமானே, முட்டா பையமானே, அறிவட்ட பையமானே, அடங்கார பையமானே, செட்டர பையமானே, வெங்க பையமானே, அண்டி குடிக்க அகப்புறா பையமானே, வாயிலாத பையமானே, கடமலா பையமானே, தொன்னாத காத்துக்கிற பையமானே, குத்திக்கிற பையமானே, நொறுக்கிற பையமானே, கட்டிக்கு கிழிச்சுக்கிற பையமானே, ஏத்தி கொடுத்த பையமானே. யாருங்க? நீங்கனே. அப்படியே ஏ வெள்ள வாழைப்பழத்துக்கு 3 நாளா உட்கார்ந்த பையமானே. கருப்பு பணி இடத்துக்கு நீயே அருணும் 10 நாளா என் திண்ணையில வந்து படுத்து கிடந்தவங்க. ஏடா பாமா பூனா பூனா பையமானே. போயா சூனா பூனா பூனா பையமானே. என்ன பூன்ற பூனா பூனா முக்கியமான புள்ளியோட பயமகள் என்ன? பூனா என்றா சுறுசுறுப்பான புள்ளி மகனே நான் தெரியும். ஏடா பூனான்னு தெரியும். நீ பெரிய பூனாவானான்னு எனக்கும் தெரியும். ஏடா பூனானா கேட்டு புரிஞ்சு பேசுற பயமகள் என்ன? பூனாவானால் என்றால் எங்க ஆத்தா புண்ணியவதி பெத்தெடுத்த மகனே நான் சொல்றேன். அதிகமா பேசுற. நீங்க ரொம்ப அளவுக்கு மீறி பேசுறீங்க. பாக்குறேன். ஆம்பளை எல்லாம் பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவா? நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? நாங்க உங்கள தான் பண்ணுவோம். அப்புறம் ஒப்பத்தல பண்ணுவாங்க. நாங்க ஒண்ணமா பண்ண முடியும். வெட்டிக்காரதுக்கே போடா பண்ண முடியும். ஏய் போய் போடா. சரிதான் போடியோ புன்னகை என்ன விலை? பொன்னிதயம் சொன்ன விலை. இந்த பிள்ளை கிண்ணங்கள் எல்லாம் 50 ரூபா 50. போடா டேய் போடாங்கிட்டு போடா. யார்ட்ட போடா போடான்றீ? இங்க வாமா. மாப்பிளை போடான்வியா? நீ பொம்பளை போடின்வியா? போடின்னு சொல்லுவேன். போடான்னு சொல்லுவேன். போங்கடின்வே. போங்கடான்வே. அப்போட நான் போடி வாடி 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 போடி 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 போடா 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 என்ன பண்றீங்க? போடி வாடி. நீங்க என்ன சொன்னீங்க? நான் தப்பா சொல்ல மாட்டேன். போடா வாடா அப்படின்னீங்க. இப்ப நான் ஸ்டைலா சொன்னா இங்க பாரு, இங்க என்ன பாரு. போடி போடி வாடி. யாரையும் கூப்பிடுறாங்க. ஐயோ ஊருக்குள்ள அடி வாங்க போறேன். நான் எப்படி சொல்லணும்? கொஞ்சம் செக்ஸா அப்படினா ரொமான்டிக்கா. ஓ அப்படி அங்க ஆரம்பிங்க. நான் சொல்லி தர மாதிரி சொல்லு. ஓகே. வாசிடா. ஏடா நான் வாசி. மெதுவா செய்டா வெண்ணே ஆட்டி. சொல்லு. போடா. அப்புறம் எப்ப? என் புருஷன் போனதுக்கு அப்புறம் வாடா. வெடி விளக்க மாட்டேன்றே. புருஷன் போனதுக்கு அப்புறமா ரொம்ப பேசிட்டு இருக்க. நீங்க ரொம்ப அளவுக்கு மீறி பேசுறீங்க. அடி சாப்பாடு போட்டுருவேன். அவனை குடுக்குற குடும்பமே குன்ன குடிக்க அண்ணா கவலையில உள்ள தள்ளி விட்டு போறீங்க. யார் அடிக்கிற அடியில மௌன அடவு தெரிச்சு போறோம். குத்து 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 கூட கத்திட்டு போறேன். அடிக்கிற அடியில பெட்டிக்காருக்கு பெட்டி தெரிச்சு போக அப்புறம் குட்டே கொட்டைக்கு மேல போய் கோவிந்தா கோவிந்தா ஆரம்பிச்சிருவேன். அவனே நான் அடிக்கிற அடியில தாளக்காரருக்கு தாளம் பிஞ்சுக்கிட்டு போயிர அப்புறம் ஓங்கி தலை அடிச்சே தலை வயித்துக்குள்ள போய் கடபடா 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 உள்ள ஆரம்பிச்சிரும். யாருக்கு அடிக்கிறான் பாப்பா? அதான் ஒண்ணு தெரியா பாப்பா. ஒரு மணி போட்டாங்களா தாப்பானா? சரவத்தி 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 போடாதா? சரவத்தி சரவத்தி சீனத்துக்கு
சீலையில சிறுதா வீட்டுக்கு போனாலா ஈச்ச பாய கட்டிக்கிட்டேன் நாட்டரசன் கோட்டை ஐயாக்கு நாலு பக்கம் ஓட்டை நாட்டரசன் கோட்டை ஐயாக்கு நாலு பக்கம் ஓட்டை ஐயரு பேரு சொப்பு நான் ஐச தரை சப்பு 4 3 7 4 3 7 நீ நாய புடிச்சுக்கிட்டு கேளு சொல்லிரு முழுசா என்ன லூஸ் பண்ண நியாயத்தை நீங்க கேளுங்க சொல்லல இல்ல அதுதான் நாங்க யோசிச்ச நீ கேளு கொட்டாம்பட்டி கொடுக்கு உங்க பேர் விட்டு உனக்கு எனக்கும் சண்டை இப்ப உடைய போகுது மண்டை கடல் இருக்கு சாம்பு மைசட்டுக்கார புடிச்சு ஊரு குடிப்போம் காலையில அதைத்தான் பண்ண போறேன் அவரோட வச்சுக்காத பேசாம இந்த தொழில் பாக்குறதுக்கு அவர் கூட போனேன்னா 4 மரம் ஏறி கொலா கட்டி பொழைச்சுக்கலாம் புனிதமான தொழில் அதான் சொல்றேன் நானும் இந்த தொழில் பாக்குறதுக்கு அதுக்கு இங்க போறேன்றா இல்லங்க 2 பேரும் ஒண்ணுதானே அப்படியா அதான் வெக்க கட்ட மொழி அக்கம் பக்கம் பார்க்காம சித்த பண்ண போய் முழுசா சின்ன அடுத்த கடத்துக்கு மாங்கலத்து சின்னியா மயக்கப்படுறதானா அம்மாத்துக்காரி பயிரிக்க போறானா இந்த ஊருக்கு அம்மாக்குள்ள போய் படுத்து எந்திரிச்சு விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ற வியாபாரம் என்ன வரும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வெள்ளை போடும் இளமை இதோ கட்டவனே அது கடிக்கிற பொருளா குடிக்கிறது போறாரு இதான் மயிறு பிடிக்காட்டம். இத ஒண்ணதான் நானும் அண்ணன் நல்லா முடுங்குவோம்.
ஏண்டா அருமையான பிள்ளைய கூட்டு வந்திருக்கேன் இவரை போட்டு பாவம் வயசான ஆளு ஏண்டா பிள்ளையங்கடா பிள்ளையங்கடா பிள்ளையங்க என்னண்ணே என்ன கை அடிக்கிற சேஃப்டி எதுக்கு சேஃப்டி எதுக்கோ உனக்கு காண்டம் தான் சேஃப்டி நினைக்கிறியா நான் இதுக்கு நான் ஸ்டெப்னியா அப்படியே குள்ளிய கட்டாப்ல ஓரியலோ சங்கு தெரிச்சு போயிரு ஆமா போதுமா மாப்பிள இல்ல மாப்பிள முடிச்சிருவோம் போதும் ஏ இந்த பில்டப் எல்லாம் வேற எந்த பாப்பாங்க வச்சுக்க ஆடுமா சின்ன ராஜா இறங்கிட்டான்னா வேற மாதிரி ஆயிரும் ஏன்னா நான் ஆடுவேன் மாப்பிள இவங்க சும்மா இருங்க ஏறு இருப்பா ஏ ஒரு முக்கியமான விஷயம் இப்பதான் வெடி ஓடணுமா போடணும் ஒரு முக்கியமான விஷயம் நான் அரங்கேற்றம் பண்ணியே 2 வருஷம் தான் ஆமா 10 வருஷம் எனக்கு அதிகமா ஆடலாம் தெரியாது அப்புறம் என்னத்துக்கு வர வீட்டை தூங்க வேண்டியதானே இல்ல குடிச்சு போமா எனக்கு அதிகமா ஆட தெரியாது ஆட தெரியாதுங்க நீ வர எதுக்கு நான் ஏன்டா கத்துற ஏன்டா யாரடி சொல்ற சொல்லுவா அவன் சொல்லுவா அப்ப இல்ல இரு யாரும் கேட்க மாமா மாமா ஆட சொல்லிட்டாரு ஓமா சொன்னா இரு ஆடி கேப்பா தனித்தனியா ஆடினாதான் யாரு என்ன ஆடுறது தெரியும் ஆடுவோமா ஆடாமா ஆடுன்னு சொல்லலாம் கையை தூக்குங்க 2 கையை தூக்குங்க 2 காலை தூக்குங்க இங்க ஒரு ஜட்டி போடாம உட்காந்து பாரு மூதேவி ஐயா இந்த பப்புங்க சொல்றேன் நீ செய்தி ஐயா இந்த கொடுமை எங்க என்னை வெள்ள நான் பண்ணிட்டு எந்த கோயில சொல்லி அழுக நீதான் தூக்குன முதலா ஆடிடுமா மாப்பிள டெரரா அடுங்க இந்த பவதாரணி இந்த ஊர்ல எந்த ஏரியாலும் கேட்க கூடாது ஏறாத மலை மேல எழுந்த பழுத்திருக்கு எழுந்த பழுத்திருக்கு ஏறாத மலை மேல எழுந்த பழுத்திருக்கு எழுந்த பழுத்திருக்கு ஏறி நான் மட்டும் இதுல ஏறி உழுப்பட்டுமா நான் ஏறி அதனா கசக்கச்சு உசுப்பச்சு என்னது அமுக்கட்டுமா உழுப்பட்டுமா பட்டு சத்தம் கேட்கலையா பட்டு சத்தம் கேட்கலையா பட்டு சத்தம் கேட்கலையா எங்க கட்டிருந்தா எங்கடி நீ போயிருப்ப எங்கடி நான் போயிருப்ப பாத்தத்தை கட்டிருந்தா ஓடோடி நான் வந்திருக்கேன் ஓடோடி அப்படி ஒரு நாடோடி அப்புறம் திறமைய காட்டு என்ன வெளி கடமேசி பணம் எதிர்பார்க்காத இந்த வெளி இந்த வெளிடா வெளிடா பப்புன் சூப்பர் டான்ஸ் யாருப்பில்ல கை தட்டு வந்துருச்சுல இல்ல இல்ல டான்ஸ் இங்கதான் லைக் அப்படியா 10க்கு 20 திக்கிறானா எங்க தான் போய் பேலுவான் தெரியல 20 இட்லியா அப்படியா வந்துட்டாங்க அவனா இவனா கட்ட வண்டி அவதா தெரியுது ஓகே கட்ட வண்டி அப்பா அந்த வந்த வண்டி நாகரிகமான வண்டி அந்த வண்டி போட்டுறோம்மா மாட்டிக்கிட்டா மாமா ஒதுங்கி நிக்கிது காரு இதை ஒட்டி விட்டது யாரு ஒதுங்கி நிற்கிறது யாரு இதை ஒட்டி விட்டது யாரு
நல்லா ஆடினா மட்டும் கை தட்டுங்க. சரியா? இந்த பிள்ளை ஒரு வசனம் சொல்லிச்சு, பபுன்கார வந்தா அது வசனம் அப்படியா? நல்லா பபுன்கார் கை தட்டாங்க, எனக்கு மட்டும் கை தட்டான்னு சொன்னாலா? ஆமா சொன்னால. ஆனா நல்ல அண்ணா கை தட்டுங்க. ஓகே ரெடி? நல்ல வண்டி பாரடி பிள்ளை புக்கி போட்டு எரிடி பிள்ளை. அடி சண்டாடி நல்லா ஆடுறானா? போற கை தட்டுங்க எல்லாரும். பார்க்க என்ன இப்படி இருக்காளே பாடுவானா? சரி, இப்படி ஆடுறா. இன்னும் ஆட்டம் நிறைய இருக்கு. நீ ரோசக்காரன்டா. சரி, இப்படா என்ன இவர் இங்கிட்டு பேசுறாரு அங்கிட்டு பேசுறாரு? நீ ரோசக்காரன்டா. நாடகத்துல நாரதர் கேபிஎஸ் ராதாகிருஷ்ணன் கிடையாது, அருண்மாமா தான் நாரதர். அப்படி இல்ல, நீங்க ஜெயிப்பீங்க. பல தோளுரிச்சு தோளுரிச்சு. உங்க பேர் என்ன தெரியுமா? இருங்க எங்க கேக்குறேன்ல, உங்க பேர் என்ன? ஆடியன்ஸ்ட கேட்கணும், நீங்களே சொல்லக்கூடாது. பவதாரி பாடையில ஊற வச்சு, நான் அப்பப்ப ஊற வச்சு ரொப்பகளா பார்த்திருந்து ராணி இங்கு வச்சிருச்சு. பார்த்தாலே தண்ணி வரும், பார்த்தாலே 1 மணி நேரம் கழிச்சு தண்ணி வரும். சிங்கரி சரக்கு நல்ல சரக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஊத்துறது மல்லியே முதல போற மில்லியே தகட 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 ஊத்துறது மல்லி முதல பேரு மல்லி குதிரை மேல ஏறி போடு ஆட போறே மல்லி சிங்காரி சரக்கு பப்புன் அடிச்சுக்க எந்த டான்ஸ் வந்ததா சரித்திரம் இல்ல. இவன் என்னமா பில்டப் பண்ணிட்டு இருக்க, அதை பத்தி கவலை இல்லை. கொக்கா பிளீஸா? கொலகாரி அடிச்சா ஜோரா கேக்குது. இவனோட கொலவெறி ஆடுறா. நீ ரோசக்காய், இந்த ஊரை காப்பாத்த வந்த ஒரு ஆம்பளடா. இப்ப எப்படி கத்துவாய் மட்டும் பாருங்க. உட்காந்து யோசிப்பாங்க, யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்க. சொல்லட்டு என் மாப்பிள்ளாலதான் முடியும். இவளை யாரு கூட்டம் வந்தாங்கன்னு தெரியல. குடும்படா. யார சொல்ற? ஒயிட்டா? சரி சரி, பிளாக் நினைச்சு. இந்த பிளாக் ருக்குமணிய பின்னால உட்கார வச்சு அடுத்தது
கை தட்டிருச்சு. என்ன மாப்பிள்ள ரோசக்காரன். ஐயா இரு, அந்த ஆளு என்னை கொல்லாம விட மாட்டார் போலயே. உன் மேல இன்சூரன்ஸ் போட்டிருக்க 1 லட்சம் ரூபாய். அப்படி இல்ல என்ன ஆனா நான் பாத்துக்கிறேன். அப்படியா? ஏன் ஜோடி மஞ்ச கூறி ஜோடி மஞ்ச கூறிவி ஆனால் நெஞ்சு தருவி ஆட்டம் போடறி பாட்டு பாடறி ஆட்டம் போட பாட்டு பாடறி நீடாக என்ன பாருடா சொல்லி என்ன சொல்லிப்பா ஜோடி மஞ்ச குருவி ராஜாடி நெஞ்ச தருவி. ஆயிருக்க போற மாதிரி உட்காந்துருக்க. முடியல பேச்சு பாரு. ஆடி ஜோடி மஞ்ச கூறி என்ன எதுக்கு கைத்தட சொல்றீங்க? அந்த பிள்ளை அண்ணதுக்கு மிஸ்டர் அருண் அவர்களே. சின்ன ராஜா இதுக்கெல்லாம் அசந்தம் இல்ல. அதுக்காண்டி அவர் ரோசக்காரன். அடுங்க ப்ளீஸ். ஆடணுமா? என்ன ஆட்டம் ஆட போறீங்க? சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு போனது என்ன? முத்தம் ஒண்ணு கெட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன? சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு போனது என்ன? முத்தம் ஒண்ணு கெட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன? மானே மானே உறவன நினைச்சேனே உன்ன நானே. ஆனா எக்க பொண்ணு தூங்குறியா? தூங்குறா? நானே நானே உசுருக்கள் ஒழிச்சேனே அடிமானே மானே உறவன நினைச்சேனே உன்ன நானே நானே உசுருக்கள் ஒழிச்சேனே. ஒய்யா ஒய்யே இது என்ன ஒய்யே நிலா அது வானத்து மேலே நான் அது போட்டது அது வானத்து மேலே. நீ சரியான ஆளை மிதிச்சு பாரு. படிக்க படிக்க பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்ற என்னெல்லாம் பண்றான் பாரு. அப்புறம் இந்த ஆட்டம் அந்த பிள்ளைக்கு ஆட தெரியாது நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் அண்ணே, அந்த அண்ணனை கூப்பிடுங்களேன். பொண்ணு ஆடுறதுக்கு நீ கை கூட தட்ட வேணாம். தயவு செஞ்சு ஆடும் போது கிண்டல் பண்ணாம இரு. பப்புன்னு ஆடும் போதும் சரி நான் ஆடும் போதும் சரி ரொம்ப பேசுறீங்க. என்னமோ உங்களுக்கு ஆட தெரிஞ்ச மாதிரி. நாங்க தொழில் பண்றோம் அப்படின்னா உங்களை நம்பிதான் நாங்க எங்கன்னு வாங்குற காசுக்கு நாங்க உழைக்கிறோம். அதை நீங்க பாக்குறீங்க. நாங்க ஏற்றிட்டு போனோம்னா எனக்குலாம் 2 நிமிஷம் ஆகாது, முடிச்சுட்டு நான் உள்ள போயிருவேன். தயவு செஞ்சு கை கூட தட்ட வேணாம், கிண்டல் பண்ணாம இரு. இருக்கட்டு புடிங்க. கிண்டல் எல்லாம் பண்ணாதீங்க, ஜாலியா இருக்கு. அது வானத்து மேலே அது வானத்து மேலே ரோசா கிளம்பிருச்சா, சிங்க களத்துல இறங்கிருச்சா. அடி மானே மானே கோயில புகை சொல்றாங்க. இல்ல 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 ஐயா, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பிச்சைக்க 1 ரூபா தான் இருக்கா? நான் வேற பெரிய பிச்சைக்காரனா இருக்கான் போல. ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ஒத்த கல்லு ஒத்த கால் இல்லாத பிள்ளையா. எதை தொடர்ந்து காட்டுற? பாவம், இந்த பிச்சைக்காரிக்கு ஒரு 100 ரூபா 50 ரூபா போடுங்கயா. பிச்சைக்காரிலே பணக்கார பிச்சைக்காரியா இருப்பா போல.
500,000 கேட்கிறான். போட்டுற நரியில ஒரு நரிக்குள்ள நரிதான், ஒரு நரிக்குள்ள நரிதான், பொண்ணுக்கு பொருளுக்கு மரியாதைதான். அடியாத்தாளி நான் போட்டாளி ஓ கூட்டாளி, நிலா அது வானத்து மேலே பனானது ஓட்டத்து மேலே. ஏய் என்ன ஆளு? மாப்பிள்ள நம்ம தோல்விய ஒத்துக்குவோமா? எதுக்கு? ஊரே கைத்தட்டி அந்த படம் ஓடாது. நீ ரோசக்காரண்டா. இந்த ஊர்ல உயிர் போனாலும் போகணுமே தவிர விட்டுட்டு போவியடா. தம்பி அவர்களுக்கு நன்றி. இப்ப இதோட ஓடி போயிடணும். பெரிய டான்ஸ் முகரே எப்படி ஆடுறா? காலை விரிக்கிறான் வீங்கிறான் அப்படிங்கிறான். முகரே 4000 சம்பளம் ஆடுல முகரே. ஜெய் இருக்கான்னு பாடுறா. இல்ல அது இருக்கான்னு பாரு. அது உசுரா இருக்கான்னு பாரு. ஏய் ரோசக்காரி ஆடு. கோடாங்கிப்பட்டி காப்பாத்த வந்த தேவதையே தோடி.
மாதிரி சுத்துறா. சக்கரை உள்ள வச்சிருக்கான். வணக்கம் 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 வணக்கம். அதாவது இதுவரையும் சிறப்பாக அடிய, அதாவது அவங்களே போதும். என்ன காரணம்னா பிரச்சனை ஆயிடக்கூடாது. இதுவரை சிறப்பாக ரெண்டு பேருமே இங்கே வந்திருக்க மாப்பிள்ளை சின்னராஜா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பவதாரணி அவர்கள் இருவருமே சிறப்பாக ஆடியதற்காக ஜோரா எல்லாரும் கேட்குறது. தாய்மார்களுக்கும் நன்றி, தாய்மார்களுக்கும் நன்மை தம்பிகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் நன்றி, நிறைய வணக்கம். ஏன்னா அடுத்து கதை ஸ்டோரி ஒன்று இருக்கு, அதை போயிட்டு இருக்கணும். சிறப்பாக ஆடிய ரெண்டு பேருக்கு நன்றி. எங்கள் இசைக்கு சார்பாகவும் ஏன்னா நானும் பவதாரணி ரொம்ப நேரம் லைட்டாக தான் ஆடுவா. எங்களை ஆட வச்ச காரணம் இந்த ஊருக்கு பெருமை சேர்த்து யாருன்னா பெட்டி வாசிக்கும் அருண் மாமா அவர்கள் தான். அவர் தான் நீங்க ஜோர கண்டிப்பா நம்மள கை தட்டணும். அவர் சொன்னனாலதான் இவ்வளவு நேரம் ஆடணும். மற்ற ஊரா இருந்தா ஆட முடியாது. இல்ல இன்னொன்னு, எந்த பப்புன்னு போட்டா எந்த டான்ஸ் ஆடுவாங்க, எந்த டான்ஸ் போட்டா எந்த பப்புன்னு ஆடுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை தேர்ந்தெடுத்து இந்த ஊர்ல போட்ட கோடாங்கி கிராமத்தார்களுக்கு நன்றி சொல்லுவோம். கிராமத்தார் அமைப்பாளர் காசி அவர்களுக்கு நன்றி. சரி, காதல் பண்ண போறேன். என்ன நாடக அமைப்பாளர் இவ்வளவு தூரம் பெருமையா சொல்ற ஆளை காணா, இங்கேயே போயிட்டாப்ல சரக்கு போட்டு படுத்துட்டா போல மாமா. சிச்சி இங்கதான் இருக்காரா? சரி, காதல் பண்ண போறேன். அவர் சொல்லியிருக்காரு. ஏன் காதல் சொல்லுங்க, என்னமே சொல்ல வந்தீங்க? காசி அண்ணா சொல்லிட்டாரு. என்னன்னு எப்பப்ப தேவைப்படுறத சொல்லுங்க அப்படின்ட்டாரு. வரும்னா ஓகே, கேள்விப்பட்டேன். எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிகர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் நன்றி தான். நன்றி கடந்த வணக்கம். தேங்க்யூ. அன்பளிப்பு யாருமே ஆண்களே கொடுக்கல. அதாவது ஆண்கள் கொடுக்கணும் தான் இல்ல, சரி பெண்களும் அன்பளிப்பு கொடுக்கலாம். அது எப்படி? காசு எடுத்துட்டு வரலையா? இல்லாட்டி நோ ப்ராப்ளம். சரி, இந்த கழுத்துல கிடக்கிறது செயின் இருக்கு, அத கூட கொடுங்க. சரி வாங்கிக்கலாம். செல்லு இருந்தா கூட கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஏம்மா நீ கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. ஐயோப்பா, அதனால உங்களை பார்த்தோம் கீழே இருக்கிற காசு செருப்பு எடுத்து கொடுங்க, அவன்கிட்ட செருப்பு எடுத்து வெட்டிக்காரங்க கொடுங்க. ஆமா, அதனால காதல் உங்களை பார்த்தா நீங்க எப்படி இருக்கு தெரியுமா? காதல் காதலை பத்தி சொல்றேன் கேட்டுக்கங்க. என்ன மேல வர்றாரு தலைவர், செல்ல அன்பளிப்பு கொடுக்காரு. செல்ல கொடுக்கலையா? சரி வச்சுக்க. செல்லு வேணும்ல, பாரு கொண்டாடி வெளுத்துரும் ஓடிடு. எனக்காக அன்பளிப்புகளை வாரி விளங்கி அன்பண்ணனுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். தேங்க்யூ. அதனால காதல் எப்படி பண்றேன் தெரியுமா? ஆத்தாடி பாவாடன்னு உங்களுக்கு காதல் சொல்றேன் கேட்டுக்கங்க. 10 ரூபா 20 ரூபான்னு என் பிடிக்கல போடுவானா? ஆமா, 100 ரூபா 200. அதாவது 10 20ன்னு கொடுக்காம ஒரு 100 500 இந்த மாதிரி கொடுங்க. நான் செல்லுக்கு ஜீவெல்லாம் கட்டணும். அப்படி அதுவும் இல்லைன்னா 2000 நோட்டை கொடுங்க. மதிப்புக்குரிய நாடக உலகத்தில் அமைதி அமைதி இருங்க. சினி உலகத்தில் சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் தான். நாடக உலகத்தில் சூப்பர் ஸ்டார் யாருன்னா மறைந்த மாமதி புதுகை MS முத்தப்பா. அவருக்கு மாதிரி ரசிகர்கள் எங்கேயுமே கிடையாது. அவர் ரசிகர் மணி சார்பாக பபுனா அணிக்கும் எனக்கும் டான்ஸர் அணிக்கும் பவதாரணி அவர்களுக்கும் இருவரை பாராட்டி 120 ரூபாய் அன்பளிப்படுத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். எனது அன்பு அப்பா முத்தப்பா அன்பு ரசிகர்கள் சார்பாக அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு அண்ணனுக்கு நன்றி. தாய்மார்கள் சார்பாக அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பர் உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். தேங்க்யூ. அதனால அது பாடுவோம். இப்ப லவ் பாட்டு படிக்கிறேன், போன அப்புறம் பாடுவோம். ஆமா, எப்படி காதல் தெரியுமா? ஆத்தாடி பாவட நல்லா இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்கு. ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி
ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து குளிக்குது ரோசா கொஞ்சம் ஊத்து ஊத்து ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாட நாள் பார்த்து நான் வந்தேன் நீ பாத பாவாடை பூவில் நான் காம்பாத காம்பாத வந்தேன் நீ பாத உன் வீட்டில் இன்னேன் ஆளில்லை ஓடாதே பெண்ணேன கேளில்லையே அடிசம்மானே குளிரெண்டும் தள்ளாதோ வா முல்லையே பூஞ்சோளே நாடியாகாதே ஆனாலும் நீ ரொம்ப தாராளம் தான் ஆத்தாடி பாவாட ஆத்தாடி போலே ரோசானாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து குடிக்கிற ரோசானாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து உங்க காதல் எப்படி சொல்லுங்க இருந்தாலும் எப்படி இருக்குண்ணா ஹலோ 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 அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் அது எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ணை மூடு அத நான் காட்டுறேன் அந்த நிலாவத்தான் நான் கையில முடிச்சேன் கசாத்திக்காக அது மேல மஞ்சள் என்ன ஒட்டி இருக்கு முத்தனுக்கு கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுக்க மஞ்சள் வந்து ஒட்டி இருக்கு மார்கழி மாசம் பார்த்து மாறல குளிராச்சு ஏதுடா வம்பா போச்சு ரவுக்கையும் கிடையாது சக்கம்பட்டி சேல கட்டி மூத்திருக்கு பூஞ்சோல ஒவ்வொரு கண்ணடிச்சா எக்கு தப்பு வேண்டாம் அந்த நிலாவத்தான் கையில முடிச்சு ரசத்துக்காக
தினமே முத்த வைக்கவா அதுக்காக பட்டணம் புடக்கி வைக்கவா நிக்க தேடி தள்ளி வைக்கவா அதுக்காக வந்து இலப்பந்தி வைக்கவா ஓடிவா ஓட பக்கம் முடிக்கலா தனியாக வருஷத்துல 3 நாளும் ஆக்கணும் சுகமாக காத்தடிச்சா அங்காரடி மல்லிகை பூ மாறாப்பூ கையிருக்கு காவலுக்கு வேணாமுங்க தீரப்பு அடிபொடி உள்ள எல்லா டோப்பு அந்த நிலாவத்தான் நான் கையில முடிச்சேன் அசாத்திக்காக கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ண மூடு அத நான் காட்டுறேன் எங்க நான் பாக்குறேன் கண்ண மூடு நான் காட்டுறேன் அந்த நிலாவத்தான் நான் கையில முடிச்சேன் ஏ ராசாவுக்காக எக்கோ என்ன என் காதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா உண்மையில நீங்க என்னை இவ்வளவு காதலிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கேன் சரி நீங்க எனக்காக இவ்வளவு காதலிச்சு ஆ, என்னுடைய வாழ்க்கைக்காக நீங்க என்ன தருவீங்க என் உசுரே கொடுப்பேன் என்ன சிரிப்பு உனக்கு அழகு அழுகிறியா அவங்க அம்மாவை நீ ஒரே மாதிரி தானே பண்றீங்க அழுகிறது தெரியல சிரிக்கிறது தெரியல கோப்பா மாலா என்ன நம்ம கோப்பா மாலா நீங்க எனக்காக உங்க உயிரை தருவீங்க உசுர தருவேன் நான் உங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையும் தாண்டி எதை தருவ என்னுடைய எதிர்காலத்தையும் தாண்டி எதை தருவ இந்தா வச்சுக்க. ஐயா என்ன இதை கொடுத்துட்டு போறா இந்தா. ஏய், உண்மையை சொல்லி போற பத்தியா அதான் உண்மை உனக்கு கடைசியில மிஞ்சினது மசுறு தாண்டாங்க மசுர சாதாரண நிக்காதீங்க உசுர கொடுத்த சாமிக்கு மசுர கொடுக்குறாங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது வெளியே வரதே மசுருங்க மண்டை மசுருதேன் அவன் சாதாரண சொல்லாதான் உண்மை டேய் தம்பி அமைதியா இருங்க